58 அத்தியாயம் வசனங்கள் 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாது உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளை கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சி அடைவார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று வாசித்துக் கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற இந்த காரியம் உலகெங்கிலும் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகலாம். என்ன நோக்கத்தோடு போக வேண்டும் என்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீனிடத்தில் பேசும்போது சொல்கிறார், எஸ்ரேல் மலையிலும் வேறெந்த மலையிலும் மாத்திரம் தேவனை ஆராதனை செய்ய மாட்டார்கள். நாட்கள் வருகிறது, எல்லா இடத்திலும் தெய்வத்தின் பிள்ளைகள் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் நாட்கள் வரும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் நாட்கள் வரும். நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். இந்த உலகமெங்கிலும் ஜனங்கள் தேவனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்ய வந்திருக்கலாம். ஆனா என்ன விஷயங்கள் என்ன அதுதானே நம்ம முக்கியம். ஏதோ ஒரு சர்ச்சுக்கு வரணும், போகிறோம், இவ்வளவுதான் நம்மளுடைய லைஃப்னாக்கா நாம் தோற்று போயிட்டோம். ஒன்றுமே நமக்கு கிடைக்காது. ஏதோ உலகத்துல வாழ்வதற்கு ஜெபம் செய்தோம், கர்த்தர் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்தார், அந்த பிள்ளைகள் வளர்ந்தார்கள், படிப்பை முடித்தார்கள், முடித்துவிட்டு நல்ல வேலை கிடைத்தது, நல்ல கல்யாணம் ஆனது, நல்ல பிள்ளைகளை பெற்றார்கள். இதுதான் எல்லாருமே இதெல்லாம். இது விட்டு வேற என்ன நடக்கிறது பார்த்தாங்க? இது ஒண்ணுமே விஷயங்கள் இவ்வளவு அல்ல, இவ்வளவுதான் அல்ல. உலகம் முழுதும் எல்லா ஜனங்களுடைய விஷயம் இப்படிதான். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவனும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவனும், தேவனுடைய ராஜ்யத்தை உட்பட்டவனும் உட்படாதவனும், கர்த்தருடைய திருத்துவத்தில் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவனும் இல்லாதவனும், நன்மை செய்கிறவனும் தீமை செய்கிறவனும், கெட்டவனும் நல்லவனும், பரிசுத்தமுள்ளவனும் பரிசுத்தம் இல்லாதவனும், நீதியுள்ளவனும் நீதி இல்லாதவனும், எல்லாருக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது. விஷயம் அவ்வளவுதான். முயற்சி எடுத்தால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாக்கு ஒரு காரியம் ஒண்ணு, சட்டம் ஒண்ணு இல்லைங்க. தேவனையே தூஷிக்கிறவன் கூட ஒழுங்கா படிக்கிறான், நல்ல வேலைக்கு போறான், நல்லா இருக்கிறான், வீடு கட்டுறான், ட்ரெஸ் ஆகிறான், அவ்வளவுதான். இதுக்கு நமக்கு கிறிஸ்தவத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கா? அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஒவ்வொரு வசனத்தை பாருங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் பணிகளின் படி நடவும். உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் ஓய்வு நாளை பரிசுத்த நாளில் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சி அடைவார். அப்பொழுது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி செய்வேன். உயர்ந்த இடம், இது பெரிய மலை அல்ல விஷயம், மலை அல்ல. நீ
ஆட்சியாளனாக மாற்றப்படுவாய். அதுதான் விஷயம். உயர்ந்த ஸ்தானம் என்பது அதுதான். அதுக்கு பயிற்சி தான். ஒவ்வொரு சண்டே நீங்கள் வருகிறீர்கள், உட்கார்ந்து கவனிங்கள், உட்கார்ந்து கவனிங்கள். பழைய ஏற்பாட்டில் சிஸ்டம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சிஸ்டம்? ஒரு ராஜ்யத்துக்கு வரக்கூடிய ஒரு ராஜாவுடைய ஒரு மகன், ராஜ்யத்துக்கு வரக்கூடிய ராஜாவின் மகன். அந்த நேரத்தில் இஸ்ரவேல்ல ராஜ்யபாரம் என்று ஒன்றுமே இல்லை. அவர்கள் வனாந்திரத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் வனாந்திரத்திலே இருக்கிற வனாந்திரத்தில் என்ன ராஜ்யம்? ஆகிய ராஜ்யம் நாளைக்கு ஸ்தாபிக்கப்படும். இன்றைக்கு இன்னும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவில்லை. அந்த காலத்தில் நான் சொல்றேன், அந்த காலத்துல இன்னும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவில்லை. ராஜ்யபாரத்துக்கான எல்லா காரியங்களும் கண்டிஷன்ஸ் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அதுல ஒரு ராஜகுமாரன், ராஜ்யத்துக்கு வரக்கூடிய ஒரு ராஜகுமாரன், அவனுடைய வேலை என்னன்னாக்கா, அவன் ஆலயத்துக்கு போய் புரோகிதன் ஆசாரியன் இடத்தில் போய் இந்த வேதத்தின் ஒரு பிரதியை அவன் எழுதி அதை படித்து அதன்படி செய்து, புரியவில்லை என்று சொன்னால் அந்த புரோகிதனிடத்தில் கேட்க வேண்டும். கேட்டு 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 அவன் அதுல கரெக்டா இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவன் ராஜாவாக மாற்றப்படுகிறான். அப்பேற்பட்டவன் ராஜாவாக மாற்றப்படுகிறான். அது எவ்வளவு காலம் ராஜாவாக இருக்க முடியும்? அவன் உயிரோடு கூட இருக்கிற மட்டும் தான். அவ்வளவுதான் விஷயம். அவன் செத்தா மறுபடியும் அவன் எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. அவன் செத்தா எங்க போனான்னு யாருக்குமே தெரியாது. உயிரோடு இருக்கிற மட்டும் தான் அவனால ராஜ்யபாரம் இருக்க முடியும். ஆனால் உனக்கும் எனக்கும் அதே கண்டிஷன் தான். நம்மையும் தேவன் அதைத்தான் சொல்றார். ஒவ்வொரு முறை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வர 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 இந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் சொல்லப்படுகிறது. ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க, ராஜ்யத்துக்குள்ள ஒரு பிரஜை என்றால ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆகையால் இந்த நோக்கத்தோட நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் இது இந்த இப்பேற்பட்ட ஒரு ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். இல்லை என்று சொன்னால் 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல வாசிக்கிறது போல இம்மைக்காக மாத்திரம், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு மாத்திரம் நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால், படிங்க கொரிந்தியர் புஸ்தகத்துல வாசிக்கிறேன். கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால், இம்மை என்று சொன்னால் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், அதிலே எல்லாம் வரும். நல்ல கல்யாணமாக வேண்டும், நல்ல பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பிள்ளைகள் புஷ்டியாக இருக்க வேண்டும், அந்த பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும், அந்த பிள்ளைகள் படித்து பெரிய பட்டத்துக்கு வர வேண்டும். இதுதான் ஆசீர்வாதம். அடுத்தபடியாக சொல்வார்கள், நான் என்னுடைய 4ஆம் தலைமுறை குழந்தை கூட நான் பார்த்தேன். அப்படிதான் பெரிய, அதாவது 4 தலைமுறை குழந்தைகளை நான் பார்த்தேன். இதுதான் பெரிய விஷயம். 4 தலைமுறை குழந்தைகளை பார்த்துட்டாங்களா, அதுக்கு என்னவா இப்போ? இதெல்லாம் சேர்த்துதான் இம்மைக்காக என்று சொல்கிறது. உலக பிரகாரமான காரியங்கள் இதுதான். இதுக்கு மட்டும் தான் நீ கிறிஸ்துவை பின்பற்றினதாய் இருந்தால், உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களை காட்டிலும் நீ ரொம்ப பரிதவிக்கப்பட்டவன். உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு ராசி என்பதே இல்லையேன்னு சொல்றோம் இல்லையா? நீ எங்க போனாலும் தோல்வியா இருக்கிறது என்று சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மனுஷனாக நீ மாற்றப்படுவாய். இம்மை, அதாவது உலகத்துல மட்டும் உனக்கு ஆசீர்வாதம். இதுக்குதான் நீ கிறிஸ்துவை பின்பற்றினாய்.
இதுக்குதான். அதாவது நீ நல்லா படிக்கணும், நீ நல்ல பெரிய பொசிஷன்ல வரணும், நல்லா சம்பாதிக்கணும், பெரிய ஜனங்கள் எல்லாம் ஒவ்வொன்று பற்றி மெச்சிக்கொள்ள வேண்டும், நீ நல்லவர், நீ அது, நீ இது, ஐயோ எவ்வளோ பெரிய ஸ்தானம் இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சேர்த்துதான் சொல்லப்படுகிறது. இம்மைக்காக வாழ்கிற வாழ்க்கை. இதுக்காக கிறிஸ்து வரவில்லை இந்த உலகத்தில். முதல் செய்தியே இயேசு கிறிஸ்து முதல் செய்தியே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்க. தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. அந்த ராஜ்யக்குள்ள நீ ஒரு பிரஜை, ஒரு சிட்டிசனாக கர்த்தர் உன்னை வைக்கவில்லை. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறவர்களாக தேவன் வைக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற மனுஷன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த காரியம் நடக்கும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் வருவதை ஸ்டாப் பண்ண மாட்டார். வர நேரத்தில் நிச்சயமாக அவர் வருவார். அந்த நேரத்தில் உன்னுடைய நிலை என்னவாக இருக்கும்? நீ என்னவாக, நீ அதை எதுக்கு நீ விருப்பப்பட்ட, நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அதை செய். முழு பலத்தோடு செய். அதான் அந்த ராஜாவின் மகன் ஆலயத்துக்கு போய், நாளைக்கு நான் ஆட்சி செய்ய போகிறேன், கர்த்தருடைய வசனத்தை நான் எடுத்து எனக்காக ஒரு பிரதி எழுதி அதை படித்து நான் எப்படி நான் ராசாவுக்கு போய் கேட்டு டவுட்ஸ் எல்லாம் கேட்டு எப்படி நடந்து கொண்டேனோ, எப்படி இதை செய்ய வேண்டும் என்று நான் இப்போதே நான் நினைத்தேனோ, நான் நிச்சயமாக ஆட்சி செய்வேன், கர்த்தருக்கு உதவி செய்வேன். அவனுடைய ஆட்சி வெறும் அவன் உயிரோடு கூட இருக்கிற நாட்கள் மட்டும்தான். ஆனால் நீங்களும் நானும் அதே காரியத்தை ஞாயிற்றுக்கிழமை இங்க வருகிறோம், ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்திருக்கிறோம். எதற்காக நீங்கள் வந்தீர்கள் சொன்னா, கர்த்தருடைய வழிகள் என்ன, அவருடைய ராஜ்யம் என்பது என்ன, அந்த ராஜ்யத்துக்கு நான் உட்பிரவேசிக்க வேண்டும், எனக்கு தகுதி என்ன, நான் என்னென்ன காரியத்தெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அப்படி ஒவ்வொரு முறை பிரசங்கம் பண்ண வித்தியாசமான கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே தானே இருப்போம். அதெல்லாம் எழுதி அவன் ஒரு பிரஜையை எழுதி ஒரு பிரதியை அவன் எழுதுறான் இல்லையா? அதே மாதிரி நீங்களும் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு வேதபா புஸ்தகம் உங்க கையில இருக்கணும். மொபைல எல்லாமே இருக்குது. அதெல்லாம் மொபைல்ல இல்லை. மொபைல்ல ஒரு வேதம் சொல்ல முடியாது. அது எல்லாமே அதுக்கு தூக்கி போட்டாக்கா அது தண்ணியில போட்டா மறுபடியும் அது வர்க்காக போயிடுச்சு. இது அப்படி இல்லை. இது புடி, இதை தூக்கினால் இது உன்னை தூக்கும், இதை தழுவிக்கொண்டால் இது உன்னை தழுவிக்கொள்ளும், இதை நீ கனம் பண்ணினால் இது உனக்கு மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். மொபைல்ல ஒரு வசனம் அப்படி இருக்குமா? அது இருக்குமா? அதை நீ தூக்குற வச்சுக்கோங்க. வெறும் பைபிளை மட்டும் தான் தூக்குறியா? எல்லாம் கேவலமான காரியங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்றோம்? தூக்குறோம். அப்போ அதுல இருக்கிற பைபிளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை எடுத்துக்கொள். சீஷர்களுக்கு பெரிய சந்தேகம் இருந்தது. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றின உங்களுக்கு நூறத்தனையான ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே கிடைக்கிறது. இது அல்லாமல் நீங்கள் மரித்தால் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு நீங்கள் அதிபதியாக இருந்து ஆட்சி செய்யும். இந்த வாஞ்சையெல்லாம் உங்களுக்கு இருக்குதா? இல்லையா? இருக்குதுனாக்கா ஒவ்வொரு வாஞ்சையோடு ஓடி வர வேண்டும். வாஞ்சையோடு ஓடி வர ஒரு ஸ்டூடெண்ட்டை பாருங்கள். அவனுக்கு நல்ல படிக்கணும்னு இஷ்டம் இருந்தா அவன் தினம் அவன் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணலாம். என்ன பண்றான்? ஹோம்ஒர்க் பண்ணலாம். படிச்சுட்டு சந்தேகம் வராத ஒரு காரியம் இருக்காது. எந்த ஸ்டூடெண்ட் ஆனாலும் சந்தேகம் வராம இருக்காது. அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? யார்கிட்ட? அடுத்த நாள் வரும்போது அவன் நிச்சயமா கிளாஸ் அட்டன் பண்றான். பண்ணிட்டு அந்த கிளாஸ்ல அவன் டீச்சர்கிட்ட போயிட்டு இது படிச்சேன், இது சந்தேகம் என்ன அவன் கேட்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்கள். அவன் தான் நல்ல ஒரு ஸ்டூடெண்டாக மாற்றுறான். ஆனா அவன் கத்துக்கிறான். வேஸ்ட் பண்ண டைம் அல்ல. அவன் நாளைக்கு முன்னேற்றம் அடைவான். அவ்விதமாக நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உன்னுடைய சந்தேகம் 1000 சந்தேகம் இருக்கும். ஏராளமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம்.
அதுக்கு அர்த்தங்கள் வரும்போது, நீங்கள் வரும்பொழுது பிரசங்கம் பண்ணும் பொழுதே பல காரியங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வீர்கள். அதுக்கு மேல உங்களுக்கு டவுட்டா இருந்தாக்க மறுபடியும் என்னை போன்ற ஒரு ஆசாரியர்கள்ட்ட நீங்கள் வந்து கேட்டுதான் தீர்ணும். மறுபடியும் இப்பேற்பட்ட நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் கிட்ட வருகிறீர்கள். மறுபடியும் நீங்கள் செய்ய 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 நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையே நீங்கள் உள்ளே பிரவேசித்து விடுவீர்கள். உள்ளே பிரவேசித்தால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கைப்பற்றுவீர்கள். அங்கு மேலே போகாமல் ஒருவனும் அவர் கீழே வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது. ஒரு தண்ணி மாதிரி வைத்துக் கொள்வீர்கள். மேற்ற எல்லாம் தண்ணிகளும் மேலே போகிறது. மேலே போகிறதா இல்லையா? உப்பு தண்ணி ஆனாலும் சரி மேலே போகிறது. வரும்போது என்ன தண்ணியாக வந்தது? நல்ல தண்ணி. எந்த நீங்க செக் பண்ணி பாருங்க, மழை தண்ணி குடிச்சு பார்த்தாக்கா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சரி, அந்த மழை தண்ணி எல்லா ஜனங்களும் வைத்துக் கொள்ளுங்க, அது எல்லா தண்ணி கீழே போகுது. அது உப்பு தண்ணி கூட சேர்ந்தாக்க என்ன தண்ணி ஆகும்? உப்பு தண்ணியா தான் ஆகும். அப்ப இருக்கிறவன் என்ன மாதிரி இருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். மேலே போனவன் நல்லவனாக வருவான், கீழே போனவன் கெட்டவனாக மேலே வரான். அவ்வளவுதான் விஷயம். மேலே நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் கீழே ஆட்சி செய்வதற்கு தான் வருவீர்கள். கீழே போனவன் மேலே வர மாட்டான். பைபிள் பிரகாரம் பாதாளத்தில் இருக்கிறவன் இறங்குகிறவன் மேலே ஏறி வரான். மேலே போனவன் கீழே வருகிறான், கீழே போனவன் மேலே ஏறி வர மாட்டான். தண்ணி வரலாம், ஆனால் பாதாளத்துக்கு போன ஆத்துமா வராது. இதெல்லாம் விஷயம், சட்டங்கள் இந்தியாக இருக்கு. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வர ஒரு புக்கு எடுத்துக்கணும், பாயிண்ட் எடுத்துக்கணும், எல்லாம் பாயிண்ட் எழுதி வச்சுக்கணும். மறுபடியும் வீட்டில் போயிடணும். ஆராய்ச்சி மேல ஆராய்ச்சி பண்ணணும். மற்றபடி வேற ஒன்றும் கிறிஸ்தவத்துல வேற ஒன்றும் யாராலையும் எதுவுமே சாதிக்க முடியாது. வந்தவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறார்கள். ஏதாகிலும் உங்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்கு இருந்தால், ஏதாகிலும் உங்களுடைய லைஃப்ல நல்லா தேவனுடைய ராஜ்யத்தை தேடி சட்டம் இதுதான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷன் அல்ல, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் தேடுகிற அனைத்து உங்களுக்கு அது தானா வருகிறது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் உங்களை தேடி ஏராளமான காரியங்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொண்டே நீங்கள் தேடுகிற காரியத்தை பொறுத்ததாக இருக்குது. உலகத்தின் காரியத்தை நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னால் அது கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடினீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யமும் கிடைக்கும். நீங்கள் தேடாத எல்லா காரியங்களும் தானா உங்களை தேடி வரும். நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் உன்னை தொடரும். நன்மையும் கிருபை யாருக்கு பற்றி இப்பேற்பட்ட வசனம் சொல்லப்படுகிறதுனாக்கா அவரை தேடுகிற ஜனங்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இடம். ஆகையால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி யோசித்துட்டு வாருங்கள். வேற எந்த ஒரு காரியமும் மனசுல வச்சாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று நினைச்சிட்டே நீங்கள் வந்தீர்கள் சொன்னா உங்களுக்கு பெரிய காரியம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.